2026ஆம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் 3 மார்ச் 2026 செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது. துல்லியமான நேர விபரம்: மாலை 4:34 மணிக்கு கிரகணம் தொடக்கம், இரவு 7:47 மணிக்கு கிரகணம் முடிவு. இந்த கிரகணம் உலகின் பல பகுதிகளில் தென்படும். இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளிலும் பார்வையிட முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சந்திர கிரகணம் என்றால் என்ன? சூரியன், பூமி, சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனை மறைக்கும். அப்போது சந்திரன் மங்கலான நிறத்தில் தோன்றும். இதுவே சந்திர கிரகணம். சூரிய கிரகணம் அமாவாசை நாளில், சந்திர கிரகணம் பௌர்ணமி நாளில் என்பது வேத மரபின் அடிப்படை விளக்கம். கிரகணத்திற்கு முன் செய்ய வேண்டிய தயார்: கிரகணம் மாலை 4:34 மணிக்கு தொடங்குகின்றதால் அதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே குளித்து சுத்தமாகி தயாராகி விட வேண்டும். அதன்பின் மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்யலாம். அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமே மிகச்சிறந்த ஜபம். ஒரு நோட்டில் தொடர்ந்து ஜெய் ஸ்ரீராம் அல்லது ராமா ராமா அல்லது ஸ்ரீராம ஜெயம் என்று எழுதிக்கொண்டே இருக்கலாம். அனுமன் இருப்பிடத்தில் நவகிரகங்களின் தீய விளைவுகள் அண்டாது என்பது ஐதீகம். ராம நாமம் ஒலிக்கும் இடத்தில் அனுமன் இருப்பார் என்பதும் பக்தர்கள் நம்பிக்கை. கிரகணத்தின் போது தவிர்க்க வேண்டியவை: உணவு அருந்துதல் மற்றும் நீர் குடித்தல் தவிர்க்க வேண்டும். தேவையற்ற பயணம் செல்ல வேண்டாம். வெளியே சுற்றித் திரிவதை தவிர்க்க வேண்டும். கிரகண நேரத்தில் குடிநீர் பயன்படுத்த வேண்டாம். நேரடியாக கிரகணத்தை நீண்ட நேரம் பார்க்க வேண்டாம். சமைத்த உணவுகளை தர்ப்பைப்புல் வைத்து மூடி வைக்க வேண்டும். உடலுறவு கொள்ளக்கூடாது. கர்ப்பிணிகள் வெளியில் வராமல் இருப்பது நல்லது என மரபு கூறுகிறது. கிரகணத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன் அல்லது பின் உணவு அருந்த வேண்டும். பல கோவில்களில் கிரகண நேரத்தில் நடை மூடப்பட்டிருக்கும். ஓம். கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை: மந்திர சாஸ்திரம் கூறுவது. சாதாரண நேர ஜபம் 1 மடங்கு பலன். அந்தி சாயும் நேரம் 10 மடங்கு. பிரம்ம முகூர்த்தம் 100 மடங்கு. அம்மாவாசை அல்லது பௌர்ணமி 1000 மடங்கு பலன். எனவே 3/3/2026 மாலை 4:34 மணி முதல் 6:47 மணி வரை முழு மனதுடன் ஜபம் செய்யலாம். சிவபரம்பொருளை சரணடைந்து மந்திர ஜபம் செய்வது மன அமைதிக்கும் ஆற்றலுக்கும் உதவும். கடன் பிரச்சனை தீர தாந்திரீக பரிகாரம். மரபு நம்பிக்கை: தீராத கடன் தொல்லையில் இருப்பவர்கள் ஒரு காகிதத்தில் பணம் கொடுக்க வேண்டியவர்களின் பெயர்களை வரிசையாக எழுதுங்கள். அவரவர் தொகையை குறிப்பிடுங்கள். ஒவ்வொருவருக்கும் 1 ரூபாய் செலுத்தியதாக குறிக்கவும். 1 ரூபாய் கழித்து மீதி தொகையை எழுதவும். ஒவ்வொரு பெயருக்கும் 1 ரூபாய் நாணயம் எடுத்து தனித்தனியாக மடித்து வைக்கவும். அனைத்தையும் பூஜை அறையில் வைத்து எனது கடன் சீக்கிரம் தீர வேண்டும் என வேண்டிக் கொள்ளுங்கள். இது கிரகண நேரத்தில் செய்யப்படும் மரபு பரிகாரம். இது ஆன்மீக நம்பிக்கையின் ஒரு பகுதி மட்டுமே என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கிரகணத்திற்கு பின் செய்ய வேண்டியவை: கிரகணம் முடிந்த பின் கடலில் அல்லது வீட்டில் கல் உப்பு சேர்த்த நீரில் குளிக்கலாம். பூஜை அறையை சுத்தம் செய்து தீபம் ஏற்றி வழிபடலாம். அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. அனுமன் கோவிலுக்கு சென்று ஸ்ரீராம ஜெயம் வைத்து பிரார்த்தனை செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது. தர்ப்பைப்புல். மரபு நம்பிக்கை: கிரகண நேரத்தில் உணவின் மேல், குடிநீரின் மேல் தர்ப்பைப்புல் வைப்பது தீய அதிர்வுகளை தடுக்கும் என மரபு நம்பிக்கை கூறுகிறது. ஒரு சிறிய பாத்திரத்தில் நீர் வைத்து தர்ப்பைப்புல் போட்டு வைத்து கிரகணம் முடிந்த பின் வேப்ப மரம் அல்லது பால் சுரக்கும் செடிகளுக்கு ஊற்றலாம். இதனால் கர்ம விளைவுகள் குறையும் என நம்பப்படுகிறது. ஆன்மீக பார்வை: கிரகணம் என்பது பயப்பட வேண்டிய நிகழ்வு அல்ல. அது நம் மனதை சுத்தப்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு. சந்திரன் மங்குவது போல நம் அகந்தையும் மங்கட்டும். பின்னர் வெளிச்சமாகும் சந்திரனைப் போல நம் உள்ளமும் தெளிவடையட்டும்.